ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் தட். இன்னைக்கு இந்த வீடியோவில் கத்திரிக்காய் சாம்பார் அதான் செய்ய போகிறோம். வரி கத்திரிக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். தேவையான பொருள் பாருங்கள். வரி கத்திரிக்காய், தனி மிளகாய்த்தூள், சாம்பார் பவுடர், பெருங்காயத்தூள், புளி, துவரம் பருப்பு, மஞ்சள் தூள், தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய். வேக வைக்கிறதுக்காக, தாளிக்கிறதுக்காக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வரி கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இன்றைக்கி தேவையான பொருள் எல்லாம் காட்டுறேன் இல்லையா? இந்த பொருள் வச்சு தான் நம்ம கத்திரிக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடு ஏறணும். குக்கர் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் சமைக்கும் போது எப்போவுமே பாத்திரம் அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம சமைக்கிற ஒவ்வொரு சமையலும் சீக்கிரமாக கெட்டு போகாது. ஸோ நல்லா பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க துவரம்பருப்பை இதில் சேர்க்குறோம். அந்த துவரம்பருப்பு வேகத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கும்போது அந்த குக்கர் விசில் வழியாக தண்ணி வழிய ஆரம்பிச்சிடும். ஸோ தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்போடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதை தான் சேர்க்குறோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பருப்பை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு குக்கருக்கு ஒரு மாதிரி விசில் வரும். என்னோட குக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விசில் வைக்கும்போது இந்த பருப்பு நல்லா வெந்துடும். ஸோ நம்ம இந்த குக்கரில் இப்போ 4 விசில் வச்சு நான் இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த கத்திரிக்காய் சாம்பாருக்கு நம்ம பருப்பை எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னோட குக்கரில் 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை பார்க்கலாம். நான் சேர்த்துருக்க தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ குக்கர் வழியாக ரொம்ப தண்ணி வடியலை எனக்கு. பருப்பு இப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது கண்ணுக்கு பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். அதே டைமில் குழஞ்சி கூலாகிற மாதிரி இருக்கக்கூடாது. கரண்டி வச்சு மேஷ் ஆகும்போது மேஷ் ஆகணும். பருப்பு வேகாமலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். வேறு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் நான் கலந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அந்த பருப்பு வேக வச்சோம் இல்லையா? அது பாருங்கள், நம்ம கரண்டி வச்சு எடுக்கும்போது அந்த பருப்பு முத்தாக தெரியுது. அதே டைமில் நம்ம காய்கறி சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போது பருப்பு நல்லா வெந்துடும். இப்போது அதே குக்கரில் கத்திரிக்காய் சேர்க்குறோம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். வரி கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயில் புளி சேர்த்து நம்ம சாம்பார் செய்யும்போது இதோட வாசனையும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் இந்த கத்திரிக்காவை மட்டும் சேர்த்து சாம்பார் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாவே வரும். இதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வெங்காயமும் சேர்க்குறோம். அந்த கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம சாம்பார் பொடியை இப்போவே சேர்க்க போகிறோம். ஸோ இந்த கத்திரிக்காய் சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடியை இதில் சேர்த்தாச்சு. இதோட இதுக்கு தேவையான தனி மிளகாய் தூளும் இதில் சேர்த்துடுறோம். தேவைப்பட்டால் உப்பு இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேக வச்சு எடுத்து நம்ம தாளித்ததுக்கப்புறம் கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னோடய குக்கரில் நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ 2 விசில் வச்சு எடுக்கும்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். அதே டைமில் கூலாக குழஞ்சி போகாது. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. கரண்டி எடுக்கும்போது கத்திரிக்காய் அப்படியே நல்லா முழுசாக வருது. அதே டைமில் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதே நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த சாம்பாரை தாளிக்கிறதுக்கு தேவையான கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் எண்ணெய் சேர்க்குறோம். பொதுவாக ரீஃபைண்ட் ஆயில் அது சேர்க்காம கடலெண்ணெயோ, நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ, இந்த 3 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த சாம்பாருக்குன்னு ஒரு மணம் இருக்கும். அந்த மணம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரீஃபைண்ட் ஆயிலில் அந்த அளவுக்கு அது நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பை சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், இந்த வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரௌன் கலரில்
நல்ல ஃப்ரை ஆயிடணும். சாம்பார பொறுத்தவரைக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஃப்ரை ஆனா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல கலர் மாறி வதங்கி ஃப்ரை ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரவுன் கலர்ல மாறிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருக்க அந்த கத்திரிக்காய் இதில சேர்க்க போறோம். கத்திரிக்காய் இதில சேர்த்துடுறோம். இப்ப இந்த கத்திரிக்காயோடையே சாம்பார் பொடியும், தனி மிளகாய்த்தூளும் சேர்த்து நம்ம வேக வச்சதுனால, தனியா இதுக்குன்னு மிளகாய்த்தூள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தாளிக்கும்போது காய்ஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, இதுக்கு தகுந்த மாதிரி காரம் சரியா இருக்கும். தேவைப்பட்டா தனி மிளகாய்த்தூள் எக்ஸஸா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வேக வச்ச அந்த பருப்பையும் இதில சேர்க்க போறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திக்னஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி, அந்த அந்த திக்னஸ் தகுந்த மாரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதோட புளிப்புக்காக புளி கரைசல் சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் சாம்பார் திக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். அதோட தேவையான தண்ணி நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த சாம்பார் பொறுத்தவரைக்கும் இது போக போக திக்காகிக்கிட்டே போகும். அதனால கொஞ்சம் தண்ணி தேவைக்கு நான் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்க போறோம். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வரும்போது தான் நம்ம பெருங்காயத்தூள் இதில சேர்க்க போறோம். எப்பவுமே பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்க்கக்கூடாது. பருப்பு நல்லா கொதிச்சு வரும்போது, இறக்கத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல பெருங்காயத்தூள் இதில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பெருங்காயத்தூள் வந்து இந்த சாம்பார்ல நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க விடுங்க. பெருங்காயத்தூளும் சாம்பாரும் ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகி, நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வரும்போது, இந்த சாம்பாருக்கு தேவையான கொத்தமல்லி இலை வந்து நம்ம இதில சேர்க்குறோம். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பார பொறுத்தவரைக்கும் கொத்தமல்லி இலை சேர்க்குறோம். கொத்தமல்லியோட காம்பு சேர்க்கும்போது, அந்த வாசனை வந்து ரொம்ப நேரம் இருக்கும். நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.